ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை சீர்குலைந்துள்ளது மீண்டும் வெளிப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில உயர்கல்வி கவுன்சில் ஆராய்ச்சி அறிஞர்களிடையே மாநில அளவிலான கணக்கெடுப்பை மேற்கொள்ள அனுப்பிய மின்னஞ்சல்களில் பாதி திரும்பி வந்திருப்பது திமுக ஆட்சியில் கல்வி நிர்வாகத்தின் சிதைவை காட்டும் சின்னமாக மாறியுள்ளது. மாணவர்களை அடைய முடியாத அரசு, கல்வி தரவுகளை கூட பராமரிக்க முடியாத அரசு எப்படி சிறந்த கல்வியை வளர்க்கும் அரசாக இருக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்பி உள்ளனர் கல்வியாளர்கள். PhD அறிஞர்கள் எதிர்கொள்ளும் கல்வி அனுபவங்கள் மற்றும் சவால்களை புரிந்து கொள்வதற்காக சுமார் 32,000 முனைவர் பட்ட மாணவர்களுக்கு கேள்வித்தாள்கள் அனுப்பப்பட்ட நிலையில் 50% மின்னஞ்சல்கள் தவறான முகவரிகள் காரணமாக திரும்பியுள்ளன. பல்கலைக்கழகங்கள் வழங்கிய தரவுகள் காலாவதியானவை மற்றும் செயலற்றவை. இது கல்வித்துறையின் அலட்சியத்தையும் டிஜிட்டல் மேம்பாடு என்ற பெயரில் அரசு வெற்று விளம்பரம் செய்ததையும் நிரூபித்துள்ளது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என நடிகர்களை வைத்து திமுக அரசு நாடக நிகழ்ச்சி நடத்திய நிலையில் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி கவுன்சிலின் ஆரம்ப தரவுகளின்படி கடந்த 5 ஆண்டுகளில் PhD படிப்பில் சேர்ந்த 42,913 மாணவர்களில் 12,625 பேர், அதாவது 29.4% பேர் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்ட 5 ஆண்டு காலத்திற்குள் தங்கள் ஆய்வறிக்கையை முடித்துள்ளனர் என்ற தகவல் உயர்கல்வியில் அரசின் படுதோல்வியை வெளிப்படுத்தியுள்ளது. PhD மாணவர்களின் புதுப்பிக்கப்பட்ட மின்னஞ்சல் முகவரிகள் மற்றும் தொடர்பு எண்களை சேகரிக்க தமிழ்நாடு மாநில உயர்கல்வி கவுன்சில் இப்போது கல்லூரி கல்வி இயக்குநரகத்தின் ஆதரவை நாடியுள்ளது. நிர்வாக சீர்கேடு, லஞ்சம் மற்றும் பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளால் ஒரு சாதாரண மாணவர் 5 ஆண்டுகளாகியும் முனைவர் பட்டப்படிப்பை முடிக்க முடியாமல் திண்டாடும் நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சரோ அரசு அதிகாரிகளை எல்லாம் அழைத்து முனைவர் பட்டம் பெற்றுவிட்டதாக சிலாகித்து போட்டோஷூட் நடத்தியது இந்த அரசும் அமைச்சர்களும் எவ்வளவு விளம்பர வெறியில் திளைக்கிறார்கள் என்பதையே காட்டுகிறது. மின்னஞ்சலை கூட முறையாக சேர்க்க முடியாத அரசு மாணவர்களின் எதிர்காலத்தை சிந்திக்கும் அரசாக எப்படி இருக்க முடியும் என்கிறார்கள். இந்த திமுக அரசின் மெத்தனம் மற்றும் நிர்வாக அவலத்தால் முனைவர் பட்ட படிப்பை முடிக்க முடியாமல் தவிக்கும் PhD மாணவர்கள்